சிஎம் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, பிரச்சாரத்துக்கு போற இடம்லாம் எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசுறாரு. அதாங்க இந்த வரைவு அறிக்கை தான் எல்லாத்தையும் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா கூட்டணியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு பிம்பத்தை உண்டாக்கி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணாங்க. நம்ம யூடியூப் திறந்தாலே அந்த ஆடை ஸ்கிப் பண்ண முடியாது. ஏடிஎம்கேல ப்ரொமோஷன்லாம் பண்ணல, இதான் வரைவு அறிக்கைங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அவங்க வேற மீடியாலலாம் பெருசாக உட்காந்து இந்த ஆடு மாதிரிலாம் எதுவும் போடவே இல்லை. இப்போ அந்த பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கிறாங்க, இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்கிறப்ப அதை விட ஸ்ட்ராங்கான பாயிண்ட் டிஎம்கேக்கு என்ன வேணும் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறதுக்கு? ஆனால் அதை கூட தள்ளி வச்சுட்டு எடப்பாடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பய உணர்வு தான் அர்த்தம். இந்த எலெக்ஷன் எதுக்காகனா ஏடிஎம்கே வெல்லணுங்கிறது தான் கோல். நேற்று ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு, திமுக எம்பி ஆராசா அவர்களோட ஆடியோ. வந்து ஒரு சமூகம், சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு பேசுற கட்சிக்குள்ள சாதிய வேறுபாடு இருக்கிறத அந்த கட்சியோட சார்பாக டெல்லிக்கு வரையும் போயிட்டு வர ஒரு நபரே பதிவு பண்றாரு. போன்ல ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு, சாதனா பேசல, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாருன்னா உள்ள இருக்குங்கிறதா அர்த்தம். சார் இப்போ லேட்டஸ்டா TN 2026 படம் வந்திருக்கு. இந்த படம் எலெக்ஷன் டைம்ல இப்படி வரது சரியா? இப்போ இந்த படம் அவரை விஜய் சாரை டவுன் பண்ணிடாதுங்கிறத நான் முழுசா நம்புறேன். இப்படி இருக்கு, இது டவுன் பண்ற மாதிரி இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லாமே ஆபத்தான முடிவை தான் நான் பார்ப்பேன். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நிகழ்கால அரசியல் பேச இருப்பவர், இவரை யூடியூபர்னு சொல்லலாம், ஒரு ஆக்டர்னு சொல்லலாம், ஏன் ஒரு அரசியல் விமர்சனம் கூட சொல்லலாம். எப்போதும் பாசிட்டிவ் வைப்ல இருக்கும் அருணோதயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். ரீசெண்டாக வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, திமுக காரங்க என்ன சொன்னாங்கன்னா, டெல்லி அணி விஸ் தமிழ்நாடு அணி, அதுக்கு மட்டும் எலெக்ஷன் போட்டியே, கேம்பெயினே அப்படி தான் போகணும். ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்கு போகிற இடம்லாம் எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசுகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாங்க இந்த வரைவு அறிக்கை தான் எல்லாத்தையும் காரணம் நான் சொல்லுவேன். மக்கள்கிட்ட அது இவங்க பிளான் பண்ணாமே ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஏன்னா கூட்டணியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு பிம்பத்தை உண்டாக்கி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணாங்க. நம்ம யூடியூப் திறந்தாலே அந்த ஆடை ஸ்கிப் பண்ண முடியாது. ஆமாம், டிஎம்கே ஆடு ஓடிட்டு தான் இருக்குது, தப்பு இல்லை. அந்தளவுக்கு ப்ரொமோஷன் ஹெவியாக பண்ணுறாங்க. அது எதை உருவாக்குதுன்னா, நாங்கள் வெளில போகிறோம்னு மக்கள்கிட்ட காமிக்கிறது. நல்லாட்சி இல்லைனாலுமே நாங்கள் வெளில போகிறோங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கப்ப இங்கே பார்த்தா டக்குன்னு வரைவு அறிக்கையில் ஃபுல்லாக பாசிட்டிவாக மாறுது. ஏடிஎம்கேல ப்ரொமோஷன்லாம் பண்ணல, இதான் வரைவு அறிக்கைங்கிற விஷயத்த சொன்னாங்க. அவங்க வேற மீடியாலலாம் பெருசாக உட்காந்து இந்த ஆடு மாதிரிலாம் எதுவும் போடவே இல்லை, நினச்சா போடலாம். ஆனால் அவங்க மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. ரெஸ்பான்ஸ் அதிபயங்கரமாக இருக்குது. அது அவங்க இது வந்து ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கணும், டிஎம்கே ஆட்சி காலி பண்ணணும் இல்லை. நான் அது எப்படி பார்க்குறேன்னா, மக்களுக்கு எது தேவையோ, கடந்த 5 வருஷங்களில் டிஎம்கே ஆட்சியில் எதெல்லாம் மக்கள் ப்ரெஷராக ஃபீல் பண்ணாங்களோ அதுக்கான சொல்யூஷனாக ஒரு வரவேற்கை ரெடி பண்ணி சொன்னாங்க. மக்களுக்கு அது பிடிச்சி போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லிங்கிற விஷயம்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது, மக்களுக்கு பிடிச்சி போச்சு. எடப்பாடிங்கிற அவர் வந்து வந்தால் நல்லா இருக்குங்கிற மூலம் மக்கள் மாறிட்டு இருக்காங்கிறப்ப டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக இவர் அட்டாக் பண்ணுங்க, இவர் மட்டுமே அட்டாக் பண்ணு சொல்லி எங்கே போனாலும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்களேன், இப்படி மாறி அட்டாக் பண்ணுறாங்கிற பதட்ட விஷயமே வெளில தெரிஞ்சு போச்சுங்கிறேன். அவங்க பதட்டப்படுறது வெளில தெரிஞ்சு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு இருக்க அவங்க டாக்டிக்ஸ் நான் சொல்கிறேன். இல்லை, ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 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 டேக்லைன் ஏற்படுத்தினார், டிவிகே டிஎம்கே இப்படி போயிட்டு இருக்கு, சிஎம் என்ன முடிவு பண்ணிப்பானா நம்ம ஏடிஎம்கேவே எதிரியா நினைப்போம். அதுதான் நம்மளுக்கு ஈஸி, களம் ஈஸி நம்ம நினைச்சிடலாமோ. ஆமா, என்ன விஷயம், நாங்க அவங்களுக்கு மிக ஸ்ட்ராங்கான பாயிண்ட் போன எலெக்ஷன் என்னன்னா, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கிறாங்க, இவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்கிறப்ப அதை விட ஸ்ட்ராங்கான பாயிண்ட் டிஎம்கேக்கு என்ன வேணும் ஏடிஎம்கே அட்டாக் பண்றதுக்கு? ஆனா அதை கூட தள்ளி வச்சுட்டு எடப்பாடியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பய உணர்வு தான் அர்த்தம். இப்போ வந்து அவங்க உதயநிதி ஸ்டாலின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமை, அவர் வந்து ஆளுமை திறன் இல்லை, அமித்ஷாவிட்ட வந்து அடி பண்ணிச்சு போயிட்டான்னு என்ன சொன்னாலுமே, இப்போ லேட்டஸ்ட்டாக சீட் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே விட ஏடிஎம்கே தான் அதிக தொகுதி நிற்குது. ஆமாம், டிஎம்கே வந்து 164, இது 178+ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தேசிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 28 தான் கொடுத்துருக்காங்க. இவர் சொல்லி வச்ச மாதிரி ஒரு சீட்டு கம்மி பண்ணி பிஜேபி 27 தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட லெஃப்ட் சைடில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. அவருக்கு தெரியுதுங்க, மீன்ஸ் இப்போ பிஜேபி சப்போர்ட்டருக்கு ஏடன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தாண்டியுமே ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கணும்ல. நமக்கே அது தெரியும் கண்ட்ரோலை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்மளுமே அலோவ் பண்ணக்கூடாது. ஃபேக்டர் தான் வச்சுங்களேன். அப்படி இருக்கப்ப எடப்பாடியை கண்ட்ரோல தான் வச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அங்கே நம்ம தான் முதன்மையாக இருக்கணும். ஏன்னா இந்த எலெக்ஷன் எதுக்காகனா ஏடிஎம்கே வெல்லணுங்கிறது தான் கோல். என்டிஏ கூட்டணி வெல்லணுங்கிறது ஓகே, அது கூட்டணிக்காக. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஏடிஎம்கே வெல்லணும். ஏடிஎம்கே கையில் தான் கிரிப் இருக்கணும், அப்போ தமிழ்நாட்டுக்கு அது நல்லது. ஸோ அப்படி இருக்கப்ப அதில் அவர் கரெக்டாக இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது ஜெயிச்சணும்னு ஒரு விஷயம் பண்ணுவோம் பதட்டத்தில். இப்போ ரன்னிங் ரேஸ் போகிறோம், இல்லை ஸ்கூலில் காம்படிஷன் போகிறோம்னா எப்படியாவது ஜெயிக்கணும்ட்டு எதையோ கூலிங்ஸ் எடுத்து குடிப்போம், குளுக்கோஸ் எடுத்து குடிப்போம், கண்டது தண்ணியை குடிப்போம், கடைசி பார்த்தா கொமக்கு நல்லா வெளில தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் சீட் ஷேரிங் பற்றி பேசுகிறேன் சார். கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணி வந்து ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சீட் ஷேரிங்கில் நிறைய வந்து 1-2 கவுண்டிங்லாம் கம்மியாச்சு. தலை கூட்டணி காங்கிரஸ் வெளியே போகிறேன்னு சொன்னிச்சு. விசிக்கு நிறைய வந்து திருமாவளவர் வந்து ஒரு மணக்குமனோட வீடியோலாம் போட்டார். நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. ஒரு வழியாக ஃபைனல் ஆச்சு. ஆனால் நிறைய இழுபறி நடந்துச்சு, நிறைய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் கிட்டத்தட்ட 1 டே நைட்லேயே முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் எடுத்து யாருமே பேசல. ஆமாம், அவர் டிடிவி தினகரன் பேசல, பிஜேபி கூட பேசல. எப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடராக அவர் தன்னை மாற்றிக்கிட்டாரு? என்ன விஷயம், நாங்கள் அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க.
இந்த பக்கம் ஆட்சி சரியில்லைங்கிறப்ப நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்குள்ள குளறுபடி இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசிக்குவோம், எது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பேசிக்குவோம், ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புது டீம் உள்ள வருது இல்லை, இப்போ தேமுதிக இருக்கட்டும் சில கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து குளறுபடி பண்ணுறாங்க. இப்போ டிஎம்கே நினச்சிருந்தா அவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இந்த எலெக்ஷன் வேண்டாம் இல்லை கம்மி சீட் வாங்கி சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வெற்றி அடிப்படையாக தேவை, இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணும், மக்களுக்கு நல்லது செஞ்சோம் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி எலெக்ஷனில் வென்றான்னு ஒரு கட்டாயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு பதட்டத்தில் சில குளறுபடி வேலைகள் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ தேமுதிக உள்ள வந்தனால அதோட சார்பாக இருந்த கட்சிகள் எல்லாமே அடி வாங்கிருச்சு, சீட்ஸ் கவுண்ட் அதிகம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவங்க கேட்கறதெல்லாம் இன்னும் 2 சீட் 3 சீட் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அது ஒரு பிரச்சனை டிஎம்கேக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படி கேட்டு வாங்கி, நான் சொல்றது இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், கேட்டு வாங்கி அவங்க வந்து என்ன சொல்றது ஏனோ தானும் இருக்க போகிறது கிடையாது, அதில் வென்றே ஆனு வெறித்தனமாக வேலை செய்வாங்க, அதில் வெற்றியும் கிடைக்க தான் போகுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அதுக்கான ஸ்பேஸ் கூட கொடுக்காம நீங்கள் தேமுதிக கொடுக்குறீங்கன்னா அப்போ ஒரு கணக்கு இருக்குல்ல. ஸோ அந்த கணக்கு பதட்டத்தை காட்டுது. ஸோ அது வெளிப்படையாக தெரியுது நான் சொல்கிறேன். சார் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, ஆனால் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் ஒரு தனிச்சு ஒரு 2 தேர்தலில் களம் காண்டிருக்காரு, ஒரு சீட் கூட கொடுக்கலையே சார். எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப வருத்தம். இதை நான் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறத விட சாரும் சரி சாரோட கட்சிக்காரங்களும் சரி இப்போ சாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிற நபர்களும் சரி ஒரே ஒரு நபர்கள் தான் பதில் சொல்லணும். கடந்த எலெக்ஷனில் சாருக்கு சப்போர்ட்டாக ஓட் பண்ணாங்கல்ல மனிதர்கள், மக்கள் இருக்காங்களே, சாரை நம்பி ஒரு படிச்சவங்க அரசியலுக்கு வரலாம்னு சொல்லி ஓட் பண்ண ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, நான் பெரிய மாற்றமா பார்த்தேன் சார், அந்த தலைமுறைக்கான மாற்றமா பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தாங்க, எனக்கு அது புரியுது, நானும் அதை நம்பினேன். ஸோ அப்படி இருக்கப்ப ஓட் பண்ண நபர்களுக்கு இப்போ அவங்க இருப்பாங்கல்ல, குடும்பத்தில் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க கடந்த வருஷங்கள்ல. இப்போ அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க அமைதியா, கமல் சார் இப்படி முடிவெடுக்கிறத பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கான பதில் நீங்க சொல்லணும்னு நான் சொல்றேன். இந்த முடிவுக்கான காரணத்தை நீங்க சொன்னாதான் அந்த சாருக்கு சப்போர்ட்டா நின்ன நபர்களுக்கான சுயமரியாதை பாதுகாக்கப்படும் நான் சொல்றேன். பிரஸ்ல கேட்டாங்களே சார், காலத்தின் கட்டாயம் இதுதான் இப்ப தேவை. அப்ப வீட்டுல எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சாரா நின்று பேசின ஒரு மாற்றம் வரும், மாற்று அரசியல் வரும், சார் வந்து சினிமால இருந்து மாறி அரசியலுக்கு வராருன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நின்ன நபர்களுக்கான மரியாதை மதிப்பீடு குடும்பத்தில் எப்படி பார்ப்பாங்க? நம்பி ஓட்டு போடுறாங்க, சார் வந்து அவருக்கான விஷயங்களை பார்த்துட்டு நகர்றாருங்கிறப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ண நபருமே தப்பான கெஸிங்ல இருக்காங்கன்னு தான் சொசைட்டில பதிவாகும். ஆமாம் சார், ஒரு இலக்கு நோக்கி போறாரு சார், பெரும் இலக்கு தான், ரொம்ப கஷ்டமான பாதை தான், பண்ண முடியல, விலகி இருக்கலாம். ஆமா இவர் ஒரு நார்மல் அரசியல்வாதியாக ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலை போயிட்டார் அப்படின்னு தானே மக்கள் அதுதான் உறுதியாக அப்படிதான் மக்கள் மத்தியில் பதிவாகுது. மீன்ஸ் சார் வந்து சர்வைவல் மோடுக்கு மாறிட்டாரு, அது நமக்கு தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அவருக்கான கிரிப்பு குறைஞ்சிச்சு, மீன்ஸ் சப்போர்ட் அந்த ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லாமல் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு, அது இப்போ மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சார் மாறிட்டாரு. தெரிஞ்ச இந்த கேள்வி உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சது விக்ரம் படத்துக்கு அப்புறம் தான் சார் இந்த மாறுதலே. அதை நான் ஒத்துக்கிறேங்க. என்ன விஷயம்னா எனக்கு அதில் ஒருவேளை சந்தோஷம் தான், ஏன்னா இப்படிப்பட்ட கலைஞனை நீங்கள் போட்டு அலக்களிக்கிறீங்களே, கொஞ்சம் சப்போர்ட் என்னன்னா அவர் என்ன வேணா பண்ணுவார், தமிழ் சினிமா புரட்டி போடக்கூடிய வகையில் புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அப்படிங்கிறப்ப அதுக்கான கிரிப்பை சார் எடுத்த முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். ஆனால் அது அரசியலோட சேர்ந்து எடுத்தப்ப அது கொஞ்சம் அரசியலாக சினிமாங்கிறப்ப அவர் சினிமா பக்கம் போயிட்டார் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞனா அவர் எடுத்த முடிவு சரி, ஆனால் அரசியல் வரப்ப நான் தான் சொல்கிறேன், சார் நான் வந்து தவறு சொல்லலை, அவருக்கு சப்போர்ட்டான நபர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான பதிலை சார் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும், மற்றபடி என்னால் அவரை எடுத்து பேச முடியாது. சார் நேற்று ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு, திமுக எம்பி ஆராசா அவர்களோட ஆடியோ. அது பழசா இல்லை இப்போ வந்து லேட்டஸ்டானு தெரியல. அதில் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 6 மாதம் கழிச்சு, அதாவது கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சி வந்து அவங்கள்ட்ட போவோம், கொஞ்ச நாளில் மறுபடியும் என்கிட்ட வரும், என்கிட்ட ஒரு புடி இருக்குது, கிரிப் இருக்குது, அதையும் தாண்டி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திமுகவிலையும் சாதிய பாகுபாடுகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோ கேட்டிருக்கேன். இதுக்கு நான் சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நான் போகிறேன். ஒரு இன்டர்வியூராக நீங்கள் இருக்கனால கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கேள்வியாக கேட்காம நகர முடியாது, ஏன்னா அது ஹாட் டாபிக். நான் பொதுவாக அருணோதன் அப்படிங்கிற நபர் தான் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் அந்த லீக்குங்கிற விஷயங்களை நான் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். அப்படி இது மாதிரி நீங்கள் விஷயங்கள் பேசுகிறப்ப அந்த விஷயத்தை நான் பேசணுமான்னு கேட்டுட்டு அதுக்கு நான் தகவலை சொல்லுன்னு சொல்லி அது வரைக்கும் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கப்ப அது நான் என்டிகேலையும் ஆடியோ லீக் ஆகி நம்ம நிறைய பேர் பேசியிருக்காங்க, என்ன சொல்கிறது ஏடிஎம்கேலையும் பேசியிருக்காங்க, நிறைய கட்சிகளுக்குள்ள ஆடியோ வீடியோ லீக் ஆகிட்டு தான் இருக்குது. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது மிகவும் தவறான விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த விஷயம், இது ரொம்ப பதட்டத்துக்குரியதாக தான் இருக்குது. ஒரு சமூகம், சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு பேசுகிற கட்சிக்குள்ள சாதிய வேறுபாடு இருக்கிறத அந்த கட்சியோட சார்பாக டெல்லிக்கு வரையும் போயிட்டு வர ஒரு நபரே பதிவு பண்ணுறாரு, ஃபோனில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு, சாதனமாக பேசலை, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாருன்னா உள்ள இருக்குங்கிறத அர்த்தம். ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள் குறை சொல்கிறாங்க, இப்போ என்டிக்கெல்லாம் ஹெவியாக அட்டாக் பண்ணுவாங்க, நீங்கள் சமூக நீதினு சொல்கிறீங்க, ஆனால் இல்லை வேறுபாடு இருக்குது, ஜாதி பார்த்தா நீங்கள் சீட் கொடுக்குறீங்க, அது அந்த வேறுபாடு பாகுபாடு தான் நீங்கள் சீட்டை ஒதுக்குறீங்க, தொகுதிக்கும் சரி நபர்களுக்கும் சரி, நம்ம கண் கூட பார்க்குறோம். அப்படி இருக்கப்ப நீங்கள் சமூக நீதி டேகை தூக்கிட்டு அலையிறீங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணால் நம்ம பார்த்துருக்கோம். அது உறுதி செய்யப்படுதுன்னு நான் சொல்கிறேன், அந்த கட்சியில் இருக்கிற நபர்களே உறுதி செய்யப்படுது. அதை தாண்டி எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, இது நம்ம எல்லாரையும் கடந்து ஸ்டாலின் சாருக்கு தான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஆதங்கத்தை உண்டாக்கும். ஏன்னா அவர் இயங்கிட்டு இருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு. ஸோ அப்போ முன்னாடி கலைஞர் மறைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்படி ஒரு மைண்ட் செட்டோட எல்லாரும் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறப்ப அவர் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் அப்படி பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். மற்றத்திற்கு 2 பக்கமும் அடி போலங்கிற மாதிரி பேசியிருப்பார், மேடையிலே பேசியிருப்பார், தலைவர்கள் வச்சுக்கிட்டு, கட்சி பொறுப்பாளர் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவரால் ஆதங்கத்தை தாங்க முடியாத ஒரு நபர்.
அரசியலை தாண்டி நான் பேசுறேன். அப்படி இருக்கப்ப அவரை நீங்க இவ்வளவு இந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னா, அப்போ நீங்க அவரை எப்படி டீல் பண்ணுவீங்க? அவர் எடுக்கிற முடிவுகளும் சரி, அவரோட பேச்சுகளையும் சரி, அப்போ நீங்க இத்தனை வருஷங்களா அவர் ஆட்சியில் இருக்காருங்கிறப்ப, அவரோட ஒவ்வொரு அறிக்கைகளும் மேடையில பேசுறப்பவும் அவரை நீங்க இப்படிதான் பாத்தீங்களா? இப்படிதான் ஒரு கட்சியோட தலைவர் நீங்க மதிப்பீங்களா? ஈவன் அவரு கலைஞரோட ஐயாவோட வேல்யூ அதெல்லாம் வந்துட்டாரு அப்படிங்கிறத தாண்டியுமே அரசியல்ல இருக்காருல்ல, இயங்குறாருல்ல. நான் ஐயா ஆட்சிக்கு வந்தப்போ முதல்ல நான் பேசினது அதுதான். இயங்கக்கூடிய தலைவர்களா இருக்காங்க. அது ஸ்டாலினியாவா இருக்கட்டும், எடப்பாடியாவா இருக்கட்டும், இப்ப இயங்குறாங்க. ஏன்னா முன்னாடி இருக்க தலைவர்கள் பாத்தீங்கன்னா, முதலமைச்சர்கள்லாம் வீட்டுல இருந்து அந்த ரிமோட் ஓபன் பண்ணுவாங்க. எனக்கு அது புரியுது. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. தலைவர்கள்லாம் இயங்கணும். அப்பதான் அந்த நாடு இயங்கும். அவங்க ஸ்லோவா இருந்தா எடுக்கிற முடிவுகள் சரி, நடவடிக்கைகள் சரி, நாடே ஸ்லோவா தான் இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படி இருக்கப்ப ஈவன் ஸ்டாலின் சாருக்கு ஏஜ் ஆனாலும் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. விக்கு காமெடிலாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். அவர் இயங்குறாரு. எல்லாரும் தோற்றத்தை அடிப்படை வச்சு தான் வரோம். இப்ப நம்ம இன்டர்வியூ முன்னாடி மேக்கப் பண்ணிக்கிறது இல்லையா? அது மாதிரி அவருக்கான தோற்றம் சிஎம்ங்கிறப்ப அதை பண்ணதான் செய்வாரு. அதை குறை சொல்றது அடிப்படையில முட்டாள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அவர் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் இயங்குறாரு. அவர் நீங்க இப்படிதான் குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னா அவரோட வேல்யூ குறைய போறதே கிடையாது. உங்களோட வேல்யூ தான் குறைஞ்சு போச்சு நான் சொல்லுவேன். அவரோட மொழி ஆளுமையெல்லாம் பத்தி பேசுற டெல்லி போனா அவரால் இங்கிலீஷ் பேச முடியுமா? கிட்டத்தட்ட அவர் என்ன மாதிரிலாம் அவரால் பேச முடியுங்கிற மாதிரி ராசா சொல்றாரு. புரியுது. ஒரு சிஎம்மா இருக்கிறவருக்கு இங்கிலீஷ் மஸ்ட்லாம் கிடையாது. நோ இப்ப அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வரலாம். இப்ப ராசா ஐயாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுச்சா கடந்த 5 வருஷங்கள்ல? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சா? இல்ல முதலமைச்சர் பொறுப்புக்கு பக்கத்துல நெருங்கி வந்தாரா அவரு? அதுக்கான இனிஷியேஷன் ஏதாவது எடுத்தாரா? யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? அதுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் அவருக்கு இருந்துச்சா? இல்ல பேச மட்டும் தானே முடியுது ஃபோன் கால்ல. ஸோ அப்படி இருக்கப்ப இவர் நிற்கிறாரு, பேசுறாரு, விஷயங்களை பண்றாரு. இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு பதில் டெல்லியிலேருந்தோ டெல்லி சார்ந்த நபர்களும் பேசுறாங்க, இல்லை ஏடிமிக்கிலேருந்து பேசுறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் வச்சா அதுக்கான பதில் வந்தே ஆகணும். அது இல்லாட்டி ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு பவர் சார்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கப்ப நீங்க இவ்வளவு என்ன சொல்றது, அவரை தாழ்த்தி மதிப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட வேலையும் தான் குறைஞ்சு போச்சு நான் சொல்றேன். சார் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன் 2026 படம் வந்திருக்கு. நட்டி நம்ம கேமரா நடராஜன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவரோட திரௌபதி டூலாம் நீங்க நடிச்சிருக்கீங்க. நட்டி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டியில் வந்து விஜய் சாரோட ஃபேன் ரொம்ப பிடிக்கும் தான் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட காட்சி அமைப்பு டிவிக்கேவோட அரசியல் பாதையை அப்படியே காட்டுற மாதிரி இருக்கு. விஜய் அவர்கள் நட்டியாகவும் புசியானந்தவள் தம்பி ராமையாவும் நிறைய காட்டுறாங்க. அந்த படத்தோட டைரக்டர் கூட தம்பி ராமையா அவரோட மகன் போல இருக்கு, உமாவதி ராமையா. இந்த படம் எலெக்ஷன் டைம்ல இப்படி வரது சரியா? அதாங்க சினிமா பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் தாங்க. ஸோ சாரோட படம் வரல அப்படிங்கிறப்ப குறிப்பாக வந்து இப்போ கமல் சார் படம் எடுத்துக்கலாம். சண்டேங்கிற பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ விரும்மானி சொல்லி மாற்றி வச்சாரு. ஒரு சில வருஷம் முன்னாடி சண்டேன்னு ஒரு படம் வந்துச்சு, யாருமே கண்டுக்கல. ஸோ அப்படி இருக்கப்ப சாரோட படம் வரக்கூடாது, ஜனநாயகன் வரக்கூடாது, அது பிளான் பண்ணிட்டாங்க. நமக்கு அது தெரியுது. ப்ரெஷர், ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரெஷர் நமக்கு தெரியுது. அதுக்கு நானும் எதிர் தான். சாரோட படம் வந்திருக்கணும், வரணும். நானும் மிஸ் பண்ணுறேன் அதை. ஸோ அப்படி இருக்கப்ப அது சார்ந்த ஒரு படம், அதை வச்சு ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த கேப் மிஸ் ஆகுதுல்ல, சாரோட ப்ரெசன்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ அரசியல்வாதியாக அவரை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது ட்ரோல் கண்டென்ட்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மீன்ஸ் சாரை வச்சு அவர் பிம்பத்தை நொறுக்கிற மாதிரியான படமாக இது இருக்காது நான் நம்புறேன். ஏன்னா தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், இல்லை இளவரசு சாராக இருக்கட்டும், இல்லை நட்டி சாராக இருக்கட்டும், இல்லை உமாபதி ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே விஜய் சாரை பிடிக்கும். சினிமாவில் அவரை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவரை தரம் தாழ்த்தி எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்லாம் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி இந்த ப்ரொடக்ஷன் கண்ணன் ரவி சார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட படங்கள் எல்லாமே தரமான படங்களாக தான் இருந்திருக்கு, என்டர்டைன்மெண்டான படங்களாக தான் இருந்திருக்கு. யாரையும் ஹர்ட் பண்ணுற படங்களா இல்லை, அஜெண்டா படங்களா நான் பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த படம் அவரை விஜய் சாரை டவுன் பண்ணிடாதுங்கிறத நான் முழுசாக நம்புறேன். ஆனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான்னு தோணுது. மேனர்ஸ் நட்டி சார் பிடிச்சிருக்காரு சூப்பரா. சார் இப்போ இதை ரீகால் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து விஜய் சார் பிடிக்கும், இவங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அரசியல் காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் சார் ரொம்ப பிடிச்ச வந்து நாசர் அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள் எல்லாருமே வந்து விஜய் தாக்கி பேசுறதே யாரும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதை பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அரசியல் வேற, விமர்சனங்கள் வேற மாதிரி போயிடுச்சுல இப்ப. ஆமா, எனக்கு அது புரியுது. அதே சமயம் அந்த அவரால் பலனடைஞ்ச, அவரால் நெருக்கமா இருந்த, அவர் கொடுத்த ஸ்பேஸை பயன்படுத்திக்கிட்ட மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. ஏன்னா இப்போ அதை டீப்பாக நம்ம சினிமாக்குள்ள ரொம்ப டீப்பாக பேசக்கூடாது சில விஷயம் தெரிஞ்சாலுமே. ஸோ அப்படி இருக்கப்ப அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னா இதில் அவங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன இவ்வளோ மோசமாக அவர் வந்து இது பண்ணுறீங்க, அந்த மாதிரி நபர் அவர் கிடையாது, அதில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த அனுமானம் படி தான் நான் சொல்கிறேன். ஸோ சாரோட நெருக்கமாக ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் ஒர்க் பண்ணுறாங்கிறப்ப அவர் அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வெளில வந்திருப்பாங்க. ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. அரசியல் கடந்து நான் சொல்கிறேன், மனிதரா அரசியலுக்குள்ள விஜய் சார் பண்ற விஷயங்கள் நமக்குமே சிக்கல் இருக்கு, நம்ம அதை பேசுறோம். ஆனா ஒரு ஹியூமன் பீயிங்கா அவர் சமூக ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் இப்ப. ஸோ அப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அட்டாக் பண்ணி காலி பண்ணலாங்கிறது ஒரு பிளானா இருந்து முன்னாலேருந்து இந்த படத்தை கடகடன் எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு பார்ட் அவங்க இருக்க விரும்ப மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். இதுல நடிச்சிருக்க நடிகர்கள். ஸோ அப்படி இருக்கு, இது டவுன் பண்ற மாதிரி இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லாமே ஆபத்தான மனிதர்கள் தான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ ஜனநாயகம் படம் தள்ளி போனதுக்கு நிறைய அரசியல் காரணங்கள் இருந்தாலும் ஒரு ரீசன் என்ன சொன்னா, சிஎம் கேண்டிடேட்டா அந்த ஹீரோ நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி டைத்துல வர வேணாம், அதுக்காக தள்ளி வைக்கணும், தேர்தல் ஆணையம் மேபி சொல்லிக்கலாம், நீதிமன்றம் சொல்லணும்னு நினைச்சேன், ஏதோ கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு அரசியல் கட்சியை விமர்சிச்சோ இல்லை ஆதரிச்சோ எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். டிஎன் 2026 அதுவும் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த ரிலீஸ் டேட்டு இப்போ இருக்கிறது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால
என்ன ரீசனா இருக்கலாம்? பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான். அதை தாண்டி அந்த ஒரு ப்ராஃபிட் தாங்க. இந்த படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ இந்த நான் அடி சொல்றேன், இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணிடுச்சு இந்த படம் அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க. எதுக்கு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அந்த மேனரிசம் வைக்கிறாங்கல்ல, விஜய் சாரோட அதே டைப். அந்த இப்போ ரீசெண்டாக கடைசியாக வந்தார், ஒரு லுக்கில் வந்தார். மாநாடு 2வது மாநாடு ஏதோ ஒரு மாநாடு தான் அந்த பிளாக் ஒயிட்ல வந்தார். அதை அப்படியே கிராப் பண்ணி அதுக்கப்புறம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பிளான், எலெக்ஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த எப்போ எங்கே சுற்றினாலும் கடைசியாக எங்கே போய் நிற்கும்னா டேரக்டர் தான் போய் நிற்கும். நீங்கள் எடுத்த முடிவு தான் படமாக வந்திருக்கு, நீங்கள் நினச்சிருந்தா கட் பண்ணிக்கலாம் தான் போய் நிற்கும். ஸோ உமாபதி ப்ரோ இப்படி பிளான் பண்ணி ஒரு ப்ராஃபிட்காக ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி தன்னை இயக்குனராக காமிச்சிக்கிறதுக்கு விரும்ப மாட்டார். நான் முழுசா நம்புறேன். இது நான் ஏன் சொல்லலை சார், இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின். ஆதவ அர்ஜுனா நீ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த டயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். அவங்க தான் இந்த படத்தை பின்னால் இருந்து இயக்குறாங்க. இல்லை எங்கள் படத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல, பராசக்தி படம் கூட ஈஸியாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பேச்சு எதுவுமே வேல்யூ இல்லாமல் போச்சு. ஏன் அப்படின்னா எல்லாமே பொய்யா இருக்கு. நம்ம கொஞ்சம் டேட்டா ரிசர்ச் பண்ணி பார்க்குறோம். நான் பண்ணுறது இல்லை, பண்ணி டேட்டா ரிலீஸ் பண்ணுற நபர்கள் எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, உண்மையாக பேசுகிற நபர்கள். ஸோ அவங்க இப்போ அவங்க சேனல்ஸ் நம்ம பார்க்குறப்ப கண்ணில் படுறப்ப என்ன இது கண் கலங்குறாரு, பார்த்தா பொய்யான ஸ்டோரியாக இருக்குது. பாட்டில் உடச்சி வீசுறாங்கன்னு சொல்லி வீடியோ காமிக்கிறாரு. இங்கே பாருங்க நாங்கள் வீடியோ வச்சிருக்கோம் போலீஸ் அப்படின்னு சொல்லி டிஎம்கே நபர்கள் தான் சொல்லி ஒரு வீடியோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு. பார்த்தா அது டிவிகே பாய்ஸாக இருக்குது. அப்போ நாங்கள் எதை நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் பேசுறாரு. எதுக்கு இந்த படம்? அது பொலிட்டிக்கல் ட்ராமான்னு நினைக்கிறீங்களா சார்? அது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். எது இந்த படமா? இல்லை அந்த வெளிவாக்கத்தில் அந்த பாட்டில் வீச்சு நினைச்சு. ஆமாம், அதுக்கு மேலே அதை என்னவா சொல்லுவீங்க நீங்கள்? எந்த கிறுக்கனாவது தன்னோட கட்சி கூட்டத்துக்குள்ள பாட்டில் உடச்சி வீசுவானா? எந்த கிறுக்கனாவது கோடி கொடுத்தாலும் வீசுவானா? அப்படி இருக்கப்ப அதை பண்றாங்கன்னா அப்போ அது பியூர் பிளான் தானே அது. ஏன்னா அதில் ஒரு கைது செய்யப்பட்ட நம்பர் வந்து விஜய் வால்பேப்பர் செல்ஃபோன் வச்சிருந்ததா நியூஸ் வந்துச்சு. நான் சொல்றேன், ஏதாவது சொல்லி பண்ணி இது நம்ம கட்சிக்கான வேல்யூவா இருக்கும், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட இந்த கோபடத்தில் வருமே சார். எஸ், இந்த மாதிரி எடுப்பாங்க ஃபன்னான விஷயங்களை அவங்க டீல் பண்றாங்கன்னு சொல்றேன். இதில் தான் நம்ம சொல்றது அவங்க அரசியல் என்ன ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நீங்க வந்து மீடியாவை தம்பக்கம் திரும்ப வச்சு மக்கள் திரும்ப வச்சு அரசியல் ஜெயிச்சிருவீங்களா? அப்படியா? அது கோவங்கிறது ஒரு படம், அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் ரியாலிட்டியில் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா மக்களுக்கு வெறுப்பு வரும், டென்ஷன் ஆயிடுவாங்க, ஓட்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ அந்த மீட்டிங்கில் உட்காந்த நபர்கள் எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க, சே என்ன இப்படி சல்லித்தனமாக பண்ணுறாங்க, இவனை நம்பி போய் நம்ம உட்காந்தோமே. அதே பாட்டில் வந்து கீறி இருந்துச்சுன்னா லூஸ் ஆவேன், ஓட்டு போகணுன்னு வந்து உங்களுக்காக வந்து உட்காந்துருப்பான். நீங்களே பிளான் பண்ணி அடிப்பீங்க, சினிமான்ட்டா கை தட்டலாங்க. ஆனால் அது ஃபேக் பிளட், இது ரியல். தப்பா இங்கே படிச்சுன்னா லைஃபே போயிடும். 40 பேர் உயிர் எடுத்துட்டாங்க, விளையாட்டு கிடையாது. அது காரணங்கள் இருந்தாலும் தாண்டி எடுத்த முடிவால தான். அரசுக்குள்ள வர்றேன்னு சொல்லி பிளான் பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணனாலையும் தான் அந்த உயிர்கள் போச்சுன்னு நான் உறுதியாக நிற்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண தெரிஞ்சு மீட்டிங் போகாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி வெறி பிடிச்சி அலையிறாங்க, அது ஆபத்து. இன்னும் இல்லை சார், இன்னும் பெண்கள் இத்தனை உயிர்கள் போனாலும் ரோட்டில் இன்னும் பெண்கள் குழந்தைகளை தூக்கிட்டுலாம் போய் ஓடுறாங்களே சார். இதை வந்து எப்படி அது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்றதா, இல்லை வெறித்தனமான ரசிகர்னு சொல்றா, இல்லை உண்மையை தொண்டர்னு சொல்றதா? விஜய் சாரை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவரை முழுசா நம்புறாங்க. எப்படின்னா அவர் ஹீரோவா வந்திருக்காருன்னு தான் நம்புறாங்க. தலைவராக மாறி வந்துட்டாருங்கிறது அவங்களுக்கு புரியல. அதுதான் அரசியல் பண்படலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். சொன்னால் இந்த கமெண்ட் செக்ஷனில் கோவப்படுறாங்க. இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவரையும் பார்த்து யாராவது ஓடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ கரண்ட்ல முன்னாடி ஹீரோஸை பார்த்து ஓடி இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் வரப்போ குழந்தை தூக்கிட்டு அடிச்சுட்டு ஓடி போய் யாராவது பார்த்துருக்கீங்களா? விழுந்து அடிச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம ஓட்டு போட போகிறோம், ஓட்டு போட்டால் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க, இல்லாட்டி அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. பிடிச்சிருந்தா ஓட்டு போட போகிறேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள் மீட்டிங்கில், என்ன அரசியல் பண்ண போகிறீங்க, அதை கேட்க தான் போகிறோம், அவ்வளோதான் விஷயம். இதில் குழந்தை தூக்கிட்டு போகிறது, அடிச்சுட்டு ஓடுறதெல்லாம் அரசியல் கிடையாது. அது அவர் ஹீரோங்கிற விஷயம் தான். அதை நீங்கள் இன்னும் மைண்டில் அவங்க மாறலன்னு நான் சொல்கிறேன். அவங்க ஸ்டில் அவரை ஃப்ரேம்லேருந்து இறங்கி சினிமா பார்க்குறோம்ல ஸ்க்ரீனில், அங்கேருந்து வெளில வந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு முன்னாடின்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லை, அவர் அதை விட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி கட்சி ஆரம்பித்து கட்சி மீட்டிங்க்கு பேச வராரு. தலைவராக தான் வராரு தவிர ஹீரோவாக வரல. ஆனால் அவங்களுக்கு அது புரியல. அவரை ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. ஹீரோவாக பார்க்குற வரையும் மக்கள் உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. எஸ் சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சு உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க. நன்றி.